ஜென்டில்மேன் மூலம் இயக்குனராக மாறியவர் சங்கர். முதல் படமே அதிக செலவு செய்யப்பட்டு எடுக்கப்பட்டதால் தொடர்ந்து மெகா பட்ஜெட் படங்களை இயக்க துவங்கினார். பிரபுதேவாவை வைத்து காதலன் படத்தை இயக்கினார். தொடர்ந்து ஜீன்ஸ், இந்தியன், அன்னியன், பாய்ஸ், முதல்வன் என தமிழ் சினிமாவின் முக்கிய திரைப்படங்களை இயக்கியவர் இவர். இவர் இயக்கிய இந்தியன் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அதே போல அர்ஜுனை வைத்து இவர் எடுத்த முதல்வன் படமும் பேசப்பட்டது. விக்ரமை வைத்து அன்னியன், ஐ போன்ற படங்களை இயக்கினார். இப்படி அதிக பட்ஜெட் படங்களை இயக்கி இந்தியாவின் முக்கிய இயக்குனராக மாறினார் சங்கர். கமலை வைத்து இவர் இயக்கிய இந்தியன் 2 பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. ஆனால் படம் வெளிவந்து நெகட்டிவ் விமர்சனங்களை பெற்றது. எனவே எதிர்பார்த்த அளவுக்கு இப்படம் போகவில்லை. இது சங்கரை அப்செட் ஆக்கினாலும் அடுத்த வேலையில் கவனம் செலுத்தி வருகிறார். தெலுங்கில் ராம் சரணை வைத்து கேம் சேஞ்சர் என்கிற படத்தை இயக்கியுள்ளார். கடந்த 2 வருடங்களாக இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்தது. மணிரத்னம் பொன்னியின் செல்வன் நாவலை வைத்து படமாக்கியது போல சு வெங்கடேசன் எழுதிய வேல்பாரி நாவலை படமாக்க ஆசைப்படுகிறார். பொன்னியின் செல்வன் படத்திற்கு கிடைத்த வரவேற்பும் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இந்த படத்தின் கதையை ஏற்கனவே அவர் எழுதி முடித்து விட்டார். சமீபத்தில் ஊடகம் ஒன்றில் பேசிய சங்கர், வேல்பாரி படத்தின் திரைக்கதையை எழுதி முடித்து விட்டேன். இந்த படத்தில் நடிக்கும் நடிகர்கள் திடகாத்திரமாக வீரர்கள் போல கம்பீரமாக இருக்க வேண்டும். மேலும் பெரிய பட்ஜெட்டை தாங்கக்கூடிய நடிகர்கள் வேண்டும். இப்போது யாராவது உடம்பை நன்றாக வைத்திருக்கும் புகைப்படங்களை பார்த்தால் அவர்கள் பற்றிய தகவல்களை சேகரித்து வைத்து வருகிறேன். எல்லாம் உறுதியான பின் உங்களுக்கு சொல்கிறேன் என கூறியிருக்கிறார். பொன்னியின் செல்வன் நாவலை எம்ஜிஆர் முதல் கமல் வரை பலரும் முயன்றும் எடுக்க முடியவில்லை. இதற்கு காரணம் அதில் பல முன்னணி நடிகர்கள் ஈகோ இல்லாமல் நடிக்க வேண்டும். எல்லாரையும் ஒருங்கிணைத்து படத்தை உருவாக்க வேண்டும். மணிரத்னமே பலமுறை முயன்று தோற்று போனார். இறுதியில் தான் அவர் வென்றார். விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி என பலரும் இப்படத்தில் நடித்திருந்தனர். அதே போல சங்கரும் எதிர்பார்த்தது போல ஹீரோக்கள் அவருக்கு கிடைக்க வேண்டும். அப்படி நடந்தால் மட்டுமே வேல்பாரி நாவல் படமாக மாறும் என்பது குறிப்பிடத்தக்கது.